ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்களுக்கு ஆர்த்தி முருகா. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சப்பாத்திக்கு எப்படி வெஜ்ஜு குருமா பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குருமா செய்கிறதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது நான் காரம் அதிகமாக எடுத்துக்கிறனால நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே காரத்துக்கு நான் மிளகாத்தூளும் போடுவேன். இது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை லைட்டாக நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பச்சை பட்டாணியை நீங்கள் ஊற வச்சு போட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வேக வச்சுக்கிறனால வேக வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு லைட்டாக நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தான் கேரட்டுமே வேக வச்சு கட் பண்ணிட்டேன். பீன்ஸை மட்டும் நான் வேக வைக்கல, அதை அப்படியே சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம், இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஸோ கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுடுங்க. ஸோ எண்ணெய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கிறதுனா அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லை கம்மியாக ஊற்றுறதுனாலும் ஓகே தான். நான் எண்ணெய் நல்லாவே எடுத்துக்குவோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக தான் ஊற்றுவேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ நான் இப்போ பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ இது நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா ஸோ போட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அடுத்து அப்படியே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே கிண்டி விட்டுருங்க. ஏன்னா வெங்காயம் வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு குருமாவில் பச்சை வாடை அடிக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா அது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமே வெங்காயம் வதங்கும். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை போட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயமும் நல்லா குழையணும், இல்லைன்னா தக்காளி அப்படியே குருமாவில் முழுசு முழுசாக இருக்கும். இதை நல்லா குழஞ்சிது அப்படின்னா தான் உங்களுக்கு குருமா நல்லாயிருக்கும். அப்படியே நான் அதில் மிளகாத்தூளையும் மஞ்சள் தூளையும் அப்படியே போட்டுடுறேன் அதில். ஸோ அப்படியே போட்டு நீங்கள் அதை கிண்டிக்கலாம். இந்த மிளகாயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு நல்லாவே. இதுக்கப்புறம் பீன்ஸை போட்டுக்கோங்க. ஏன்னா பீன்ஸை நான் ஏன் ஃபஸ்ட்லேயே போடுறேன்னா அது நான் வேக வைக்கலை, மற்ற காயெல்லாம் வேக வச்சேன். அதனால் பீன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச மற்ற எல்லா காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பீன்ஸ் ஓரளவு லைட்டாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச மற்ற காய் எல்லாத்தையுமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டாணி போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கேரட். ஸோ இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி இதை வேக வச்சு தான் இருக்குது. லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. ஸோ அடுத்து என்னென்னா தேங்காயில் லைட்டாக சோம்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதில் அப்படியே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து அப்படியே உங்களுக்கு உப்பு லாஸ்ட்டாக போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா குருமா ரெடி. ஸோ ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ